எங்களுடைய கார்மெல் எஜுகேஷனல் ட்ரஸ்டானது 1999ஆம் ஆண்டு எங்களுடைய தருமபுரி மாவட்டத்திலே இது எங்களுடைய இயக்குனர் திரு பாக்கியராஜ் மற்றும் துணை இயக்குனர் திருமதி ஃபீனா பாக்கியராஜ் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒரு சிறிய பள்ளியாக அன்றைக்கு தொடங்கப்பட்டு இன்றைக்கு 25 ஆண்டுகள் நாங்கள் வெள்ளி விழாவை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே கடந்த 10க்கும் மேற்பட்ட ஆண்டுகளிலே இந்த கார்மெல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமாக தருமபுரி மாவட்டத்திலே ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி, அதே போல் அவர்களுக்கு மேனைய கல்விகள், அதாவது ஹையர் எஜுகேஷன், அந்த மாதிரி கல்விகளுக்கும் அவர்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இன்றைக்கு அநேக துறைகளிலே மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, அதே மாதிரி அரசு அலுவலர்கள், அரசு பணியிலே பேங்க் தேர்வுகளை பாஸ் செய்து பேங்க் ஆஃபீஸர்களாக இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வரப்பெற்றிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பணியை அடுத்த கட்ட அளவுக்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற யோசனையிலே கடந்த 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே இந்த கார்மெல் எஜுகேஷனல் ட்ரஸ்டினுடைய 2வது கிளையை தொடங்கி இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே நாங்கள் அநேக சமுதாய பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக ட்ரைபல் ஹேம்லெட்ஸ், அதாவது ரொம்ப டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட்லேயே அமைந்திருக்கக்கூடிய பழங்குடியின பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கான கல்வி சார்ந்த உதவிகளை எங்களுடைய தொண்டு நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்து வருகிறோம். 2022ஆம் ஆண்டு 2வது கிளையாக தொடங்கப்பட்டு கார்மெல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நீலகிரியில் தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். இதில் முதலாவதாக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய முதல் களப்பணியை நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள குன்னூர் வட்டத்திற்குட்பட்ட ஆனைப்பள்ளம் கிராமத்தில் முதலாவதாக எங்களுடைய களப்பணியை ஆரம்பித்தோம். அதில் ஆனைப்பள்ளம் கிராமத்தில் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை என்ன வேண்டும் என்று தெரிய வந்து அதை எங்களுடைய திட்ட இயக்குனர் மூலியமாக அவருடைய நாலேஜுக்கு கொண்டு சென்று அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் ஒரு குழு ஒன்று நேரடியாக இந்த யானைப்பள்ளம் கிராமத்தை அடைந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை இன்று வரை பகுதி நேரமாக பிரித்து அவர்கள் கேட்பதை கொஞ்சமாக செய்து பூர்த்தி செய்து வருகிறோம். பிறகு ஆனைப்பள்ளம் கிராமத்தை முடித்த பிறகு மூப்பர்காடு என்ற பழங்குடியினர் கிராமத்திலும் அமைந்திருக்கும் பள்ளியில் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களையும் செய்து வருகிறோம். குஞ்சப்பனை கிராமத்திலும் இது போன்ற நிறைய கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இது போன்ற செய்திகளை அறிந்து எங்களை ஊட்டியில் அமைந்துள்ள, அதாவது உதகையில் அமைந்துள்ள முதன்மை கல்வி அலுவலர் எங்களிடம் தொடர்பு கொண்டு வருகின்ற 27ஆம் தேதி கலை திருவிழா ஒன்று நடக்கவிருப்பதால் அதற்கு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கேடயங்களை உங்களால் செய்து தர முடியுமா என்பதை வேண்டுகோளின் கிணங்க எங்கள் திட்ட இயக்குனரிடம் கேட்டறிந்தார். அவருடைய தலைமையில் இன்று அதற்கு அந்த கல்வி திருவிழாவுக்கு தேவையான 375 கேடயங்களும் அவருக்கு வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களின் நலன் சார்ந்த கல்வி சார்ந்த உதவிகளை செய்ய வாய்ப்பளித்த முதன்மை கல்வி அலுவலருக்கு நன்றி தெரிவித்து எங்கள் திட்ட இயக்குநர்களுக்கும் இந்த குழுவிற்கும் இந்த 375 கேடயங்களும் இங்கு வந்து சேருவதற்கான எங்கள் கார்மெல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் கர்மல் கல்வி குழுமத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.